சரிகமா கார்வா மினி தமிழ். யோ யோ என்னையா காலங்கத்துல உனக்கு வர நினைப்பே இல்லையா? எவ்வளவு முக்கியமான வேலையில இருக்கோம், இப்ப போய் இஸ்குங்கிற. நான் ஒன்னும் அது கூப்பிடல. நம்ம இப்ப அந்த கேமராவை போய் பார்க்க போறோம். அத இந்த பசங்க ஏதாவது வீடியோ எடுத்துருச்சுன்னு வச்சுக்க, தேவையில்லாம நம்ம மாட்டுவோம். அதுக்கு தான் நம்ம வெளியே போலான்னு. புரியுதா? பசங்க தூங்கட்டும். சரி தூங்குங்க. பார்த்து பார்த்து மெதுவா வா. என்ன யாரையுமே காணோம்? ஒருவேளை பூஜை ரூம்ல இருப்பாங்களோ? இரு. என்ன பூஜை ரூம்லயும் இல்லையே, எங்க போனாங்க? யசோதா அங்க பாரு கிச்சன்ல 2 பேரும் இருக்காங்க. இப்பதான் சுமதி அம்மா 2 பேருக்கும் காஃபி கொடுத்துருக்காங்க போல இருக்கு. அதுக்குள்ள நம்ம 2 பேரும் போய் வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம். வா போலாம். வா. வா. போ. சார், என்ன சார் இது அநியாயம்? ஒருத்தரோட பிரைவசில தலையிட இவங்களுக்கு என்ன சார் உரிமை இருக்கு? இதெல்லாம் விடக்கூடாது சார். இப்ப நாம அங்க போனா அன்னைக்கு ஒளிஞ்சிருந்து பார்க்கும்போது சொன்ன மாதிரி குழந்தையோட தோடு காணாம போச்சு, மூக்குத்தி காணாம போச்சுன்னு ஏதாவது பொய் சொல்லுவாங்க. சார், அவங்க கேமரா அங்கதானே இருக்கு. அதை எடுத்து காட்டி இதெல்லாம் ஒரு பொழப்பான்னு கேட்கலாம்ல. எதுக்கு நாம எதுக்கு டென்ஷன் ஆகணும்? அந்த செல்லுல இருக்கிற வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க தான் டென்ஷன் ஆக போறாங்க. அதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. அதையே நீ தடுக்கிற? இந்த மாதிரி ஆளுங்களுக்காக நாம டென்ஷன் ஆக கூடாது. அவங்க டென்ஷன் ஆகிறத பார்த்து ரசிக்கணும். எடுத்து பாரு. உள்ளதானே இருக்காங்க. அர்ஜுனும் ரோஜாவும் வசமா மாட்டினாங்க. நாம எவ்வளவோ யோசிச்சோம், நமக்கு இப்படி ஒரு ஐடியா வரவே இல்ல. அனுதான் இந்த ஐடியா கொடுத்திருக்கா. அவ செம்ம இன்டெலிஜென்ட் தாயா. சரி அவங்க வந்துட போறாங்க. அதை நம்ம ரூம்ல போட்டு பாத்துக்கலாம். வா போலாம் வா. போட்டு பாக்குறது மட்டும் இல்ல, எப்படியும் அர்ஜுனும் ரோஜாவும் தனித்தனியா தான் படுத்திருப்பாங்க. இத எல்லாருக்குமே போட்டு காட்டி இன்னியோட அதுங்களுக்கு ஒரு முடிவு கட்டுறோம். நீ வா போலாம். சரி வா போலாம். சார் வராங்க சார். வாங்க. வா. மெதுவா. பாத்துக்கோ. ஐயோ, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியலையே. யசோதா ஒரு நிமிஷம் இரு. நானும் வந்து பாக்குறேன் இரு. பாருங்க சார், அதுல என்ன இருக்குன்னு பார்க்க எவ்வளவு அவசரப்படுறாங்கன்னு. பாக்கட்டும். பார்த்ததுக்கு அப்புறம் தானே தெரியும் உள்ள என்ன இருக்குன்னு. வா. என்னையா அவங்க 2 பேரும் தனியா படுக்காம ஒன்னா படுத்திருந்தா அதை என்கிட்ட கூட முதல்ல நான் பாத்துறேன், அப்புறம் நீ பாரு. ஏதாவது இடகடமா இருந்துச்சுன்னா பிரச்சனை ஆயிடும். வேணாம், நீ கூட யசோதா. அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இருக்காதியா. எனக்கு தெரியும். நான் முதல்ல பாக்குறேன், அப்புறம் நீ பாரு. கூட யசோதா என்னையா சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்க? நீயும் பார்க்காத, நானும் பார்க்கல. சரியா? ரெக்கார்ட் பண்ணதை எடுத்து அப்படியே அனுக்கு அனுப்பலாம். அவ தானே இந்த ஐடியாவை கொடுத்தா, அதனால அவளுக்கே அனுப்பலாம். அப்போ ஓகே, முதல்ல அவளுக்கு அனுப்பி விடு. அனுப்புறது மட்டும் இல்லையா, அனுப்பிட்டு நாமளும் அவளை பார்க்க போறோம். இவ்வளவு காலையிலேயே வா? ஆமாயா, வாக்கிங் வந்தோம், அப்படியே உன்னை பார்க்க வந்தோன்னு சொல்லிடலாம். அதுக்குள்ள அனு நாம அனுப்பின வீடியோவை பார்த்து வச்சிருப்பா. அதை பார்த்து சந்தோஷப்பட்டு நமக்கு பணமோ நகையோ கொடுப்பா. பணம் கொடுத்தா எனக்கு, நகை கொடுத்தா உனக்கு. ரெண்டும் சேர்த்து கொடுத்தா சந்தோஷம் தானேயா? சரி வா கிளம்பலாம். முதல்ல இந்த வீடியோவை அனுப்புமா. ஐயோ மறந்துட்டேயா. அனுப்பு. சென்ட்.
போயிடுச்சா கிளம்பலாம். யசோதா 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 பசங்களாம் தூங்குது. இன்னைக்கு ஹாலிடே தானே, தூங்கட்டும், நம்ம போயிட்டு வந்துடலாம். யசோதா ம், அனு இந்நேரம் அந்த வீடியோவை பார்த்திருப்பா. ம், அப்படியே மனசு குளிர்ந்து சந்தோஷத்துல இருப்பா. ம். ஆமாயா, ஃப்ளவர் வாஸ் வாங்குறதுக்கே பணம் கொடுத்தா. அதுலயே ஒரு 2000 ருபீஸ் ஆட்டைய போட்டையா. அவ சொன்ன மாதிரி கரெக்டா வீடியோ எடுத்து அனுப்பிட்டோம். அந்த சந்தோஷத்துல ஏதாவது இப்பவும் பணம் கொடுப்பா. பணம் கொடுக்கறாளோ இல்ல செயின் வளையல் கொடுக்கறாளோ எது கொடுத்தாலும் ஓகே தான் நமக்கு. யோ, எது கொடுத்தாலும் கொடுக்கட்டும்யா. எது கொடுத்தாலும் நமக்கு லாபம் தான். கோடி கோடியா கொட்டி எடுக்கிற படத்திலேயே நஷ்டம் வருது. நாம செல்ல தானே ஷூட் பண்ணோம். சரி வா, போய் அவளை பார்க்கலாம். ஓகே. இங்கதான் ரெஸ்டாரண்ட்ல இருக்கிறதா சொன்னாலே. எங்க இருப்பா? வாங்க வாங்க, இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு. ஆ, அது உட்கார்ந்திருக்காயா? சரி சரி, சரி, வா சரி, வா. இங்கதான் இருக்கியா? ஹாய் அனு. என்ன அனு, அந்த வீடியோவை பார்த்துட்டு செம்ம ஹாப்பியா? அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி இல்லைன்னு இப்ப உனக்கு தெரிஞ்சிருக்குமே. ம், தெரியுது தெரியுது. அத நாங்க கூட பார்க்கல. நீ பார்த்தா சந்தோஷப்படுவேன்னு உனக்கு அனுப்பி வச்சுட்டு பின்னாடியே நாங்க ஓடி வந்துட்டோம். அந்த வீடியோவை நம்ம வீட்ல எல்லாருக்குமே காமிச்சு அவங்க புருஷன் பொண்டாட்டி இல்லைன்னு நிரூபிக்கலாம். நிரூபிச்சுட்டு அந்த ரோஜாவை வீட்டை விட்டு அனுப்பிட்டு ஒன்னு அந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வரணும். அதுதான் எங்களோட பிளான். திட்டம்லாம் நல்லதா இருக்கு. ஆனா அந்த செல்போன்ல ரெக்கார்ட் ஆனத நீங்க பாத்துருக்கணும். நீங்க பாத்திருந்தா எனக்கு அனுப்பியே இருக்க மாட்டீங்க. என்ன சொல்ற? நீங்க அனுப்புனத நீங்களே ஒரு தடவை பாருங்க. ம், பாரியா பாரியா, இங்க பாரியா. Don't worry. sir, please, sir, sir, I will take care. sir, Don't சொன்னா worry. Be கேளுங்க. happy. sir, 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 வேண்டாம் sir, sir, Roja. sir, Come on, darling. என்ன sir பண்றீங்க? You're so sweet, you know. சொன்னா கேளுங்க Hey, sir. Roja, Sir. tension ஆகாத. வேண்டாம் sir. Hey. sir, 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 வேண்டாம் sir, sir. ஐயோ. sir, 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 வேண்டாம் sir, sir. என்னையா உத்து பாக்குற? ஒண்ணும் இல்ல, சும்மா பார்த்தேன். பாத்தீங்களா நீங்க அனுப்புன லட்சணத்தை? இத மட்டும் சென்சாருக்கு அனுப்பியிருந்தா படத்தையே பேன் பண்ணிருப்பாங்க. அர்ஜுன் மாமாவும் ரோஜாவும் புருஷன் பொண்டாட்டியா தான் வாழ்றாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இது எப்படி வந்துச்சுன்னே தெரியல. அனு, ஒருவேளை இது கிராபிக்ஸா இருக்குமோ? போதும், நிறுத்துங்க. நீங்க யோசிக்கிறதும் முட்டாள்தனமா இருக்கு, பேசுறதும் அப்படியே தான் இருக்கு. போங்க, என் முன்னாடியே இருக்காதீங்க. அனு, அது வேணாம். நீங்க எதுவும் பேச வேணாம். அர்ஜுன் மாமா ரோஜாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா தான் வாழ்றாங்க. அப்படியே என்ன விட்டிருந்தா நான் கொஞ்சம் கொஞ்சமா அர்ஜுன் மாமாவை மறந்துட்டு என் வேலையை பார்த்துட்டு போயிருப்பேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து ரோஜா அந்த வீட்ல இருந்து விரட்டிடுவோம், நீதான் அந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறேன்னு சொல்லி சொல்லி என் மனச கெடுத்துட்டீங்க. சரி, அதுக்கப்புறமாவது விட்டீங்களா? அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியே இல்ல, நடிக்கிறாங்கன்னு சொல்லி என் மனசுல இன்னும் ஆசையை தூண்டி விட்டீங்க. அந்த ரோஜா என்னடான்னா என்ன பழி வாங்கணும்னு அர்ஜுன் மாமாவை கவுத்து எனக்கு கிடைக்க விடாம பண்ணிட்டான். நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன வச்சு விளையாடிட்டு இருக்கீங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றாங்களா இல்லையான்னு நான் உங்ககிட்ட கேட்டேனா? சொல்லுங்க, கேட்டேனா? அது இல்ல அனு, உன்னை எப்படியாவது அந்த வீட்டுக்கு கொண்டு வரணும் தான். வேணாம். நீங்க எனக்காக எதுவும் செய்ய வேணாம். என் லைஃப நானே பாத்துக்கிறேன். நான் பண்ண தப்பு உங்களை எல்லாம் நம்பினதுதான்.
இனிமே எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. கிளம்பி போயிடுங்க. இந்த வீடியோ அனுப்பி என்ன மூட் ஆஃப் பண்ணிட்டீங்க. தயவு செஞ்சு இனிமே என் கண்ணு முன்னாடி வராதீங்க. கிளம்பி போயிட்டாலே. சரி விடு, ஜூஸ் அது சாப்பிடலாம். என்னையா சும்மா ஜூஸ் கீசுன்னு வாயா போலாம். காசும் போச்சு, ஜூஸும் போச்சா. யசோதா யசோதா யசோதா, நம்ம ஒரு தடவை அந்த வீடியோவை பார்த்துட்டு அனுப்பிச்சிருக்கலாம் போல இருக்கு. அர்ஜுனும் ரோஜாவும் ஜாலியா இருக்கிற படத்தை பார்த்துட்டு அவ மூட் அவுட் ஆயிட்டா. யோ, இனிமே நம்ம உதவி வேணாம், அவளே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டா. நம்ம சப்போர்ட் இல்லாம எப்படி அவ அர்ஜுனை பிடிக்க முடியும்? நம்ம சப்போர்ட் இருந்தா மட்டும் அர்ஜுனை பிடிக்க முடியுமா என்ன? இந்த கடல் அலை இருக்குல்ல, அது எப்படியாவது கரையறணும்ட்டு மோதிக்கிட்டே இருக்குமா. ஆனா கடைசி வரைக்கும் அதால முடியவே முடியாதான். இந்த அர்ஜுன் விஷயத்திலயும் அனுவோட நிலைமை அதான். யோ, அனு அந்த வீட்டுக்கு வந்தாதாயா நமக்கு நல்லது. ரோஜா அங்கேயே பர்மனண்டா உட்கார்ந்தா கிரெடிட் கார்டையும் செல்போனையும் முடக்கின மாதிரி நம்ம லைஃபையும் முடக்கிடுவாயா. அதனாலதான் அவளை வெட்டி விட்டுட்டு இவளை கூட்டிட்டு வரணும்னு பாக்குறேன். எவ்வளோ பிரச்சனை. ஐயோ, ரோஜா கிட்டயாவது காலில் விழுந்து எப்படியாவது கஞ்சி குடிச்சிடலாம். இவ வந்தோடனே நம்மளை கழட்டி விட்டுருவா போல இருக்கு. வந்துட்டேன் யசோதா. மருமகளே, அத்தை. அனு ஏதாவது ஃபோன் பண்ணாளா? இல்லையே அத்தை. எனக்கும் பண்ணவே இல்லை, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. கால் பண்ணி பாக்குறேன் அத்தை. அத்தை, முதல்ல அத்தைக்கு கொடு. பாட்டி. சுமதி எங்க? அது சுமதிக்கா டிஃபன் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அத்தை. என் காஃபி எடுத்துட்டு வந்து கொடுக்க முடியாதாம்மா? உடனே கை வலிக்குதுன்றாளா? அண்ணா ஒண்ணு இவ எடுத்துட்டு வந்துருவா. உங்களுக்கு கொடு. அத்தை காஃபி எடுத்துக்கங்க. ம். ஐயோ, இவ காஃபி வேற எடுத்துட்டு வரா. யசோதா 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 யசோதா, நம்ம ரோஜா காஃபி எடுத்துட்டு வரா. அவ காஃபி எடுத்துட்டு வரும்போது ரூம் கதவை திறந்தே இருக்கட்டும். அன்னைக்கு மாதிரி அவளே மேல ஊத்திக்கிட்டு ஏதாவது ப்ளே பண்ணிட்டு போறா. யோ, பயப்படாதயா, அவளுக்கு எல்லாம் பயப்படாத. அனு இப்ப அவ மேல செம்ம கடுப்புல இருக்கா. நானும் நீயும் இப்ப அவகிட்ட பேசிட்டு தானே வரோம். கூடிய சீக்கிரம் இவளை இந்த வீட்டை விட்டு விரட்டாம விட மாட்டா. ஐயோ, வரா வர 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 அவ வந்துட்டா. வந்துட்டோம் வந்துட்டு வந்துட்டு வந்துட்டோம் 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 வந்துட்டோம். வா வா. கதவு திறந்து இருக்கட்டும், திறந்து இருக்கட்டும். காஃபி எடுத்துக்கோங்க. காஃபி சித்தப்பா. சித்தப்பா, நீங்களே எடுத்துக்கோங்க. எனக்கு தான் காப்பி வேணாம்னு சொல்லிட்டேன். நீ கீழே எடுத்துட்டு போ, எடுத்துட்டு போ, கீழே எடுத்துட்டு போ. ஏய், ஊத்தாதடி. வேண்டாம், ஊத்தாத. ஏய், வேணாண்டி. சொல்றத கேளு. ஏய், ஊத்தாத. ரோஜா, ஊத்தாத. ஏய், சொன்னா கேளுடி. ஊத்தாத. ஏய், வேண்டாம். ஏய், வேண்டாம். ஐயோ ஐயோ, காப்பி வேணாம், காப்பி வேணாம், காப்பி வேணாம். ஏன் சித்தப்பா பயப்படுறீங்க? இந்த வீட்லயே உங்களை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? என்ன எதுக்கு பிடிக்கும்னு நான் என்ன அப்படியே உனக்கு பண்ணிட்டேன்? முதல்ல இந்த காஃபிய குடிங்க. பீச்சுக்கு போய் வாக்கிங் எல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க.
அதனால அ, சூடா சாப்பிடுங்க. ஆமா, நம்ம பீச்சுக்கு போனது இவளுக்கு எப்படி தெரியும்? ஆமா, நாங்க பீச்சுக்கு போனது உனக்கு எப்படி தெரியும்? நீங்க பீச்சுக்கு போனது மட்டும் இல்ல, எதுக்காக போனீங்க, யார பார்க்க போனீங்கன்னு எல்லாம் தெரியும். அது எப்படி உனக்கு தெரியும்? தெரியும், அவ்வளவுதான். எல்லா இடத்துலயும் எனக்கு ஆள் இருக்கு சித்தப்பு. ஐயோ, இப்பெல்லாம் பிரியா டெய்லி பீச்ல வாக்கிங் போறான்னு எனக்கு தெரியும். என்ன கொதிக்குதா? நான் காஃபிய கேட்டேன். ஆ, நீங்க காஃபிய குடிங்க. ஆ. ம், அங்க என்ன தேடுறா? எங்க வச்சேன்? ஆ. என்ன பண்றா இவ? ம்? ம்? ஆம், இந்த ஃப்ளவர் வாஸ் அழகா இருக்குல்ல? அதான் பார்த்து வாங்கியிருக்கீங்க. ஆ. ம். ஆ? ஏய், இதுக்குள்ள எப்படி செல்போன் வந்துச்சு? நேத்து நைட்டு நான் தான் கொண்டு வந்து வச்சேன். ஏய், எதுக்கு நீ வச்ச? ஆ, சும்மா டைம் பாஸ். அ, நேத்து நைட்டு உங்க ரூம்ல என்னெல்லாம் நடந்துச்சுன்னு என் ரூம்ல போய் போட்டு பாத்துக்கிறேன். ஏய், சரியா? வரேன். வேணாம், 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 பார்க்கறேன், பார்க்கறேன், பார்க்கறேன். முதல்ல செல்போன் கொடு. நீ அதெல்லாம் பார்க்க கூடாது. பார்த்தா என்ன? இது பாரு, வேணாம், பார்க்காத. நேத்து பசங்க வர ரூம்ல இல்ல, நீ அதை பார்க்காத, பார்க்க கூடாது. ஷூ. ஏய், குடுக்குறியா இல்லையா நீ? முடியாது. யார கேட்டு நீ வச்ச? நீங்க யார கேட்டு எங்க ரூம்ல செல்போன் வச்சீங்க? அடுத்தவங்க ரூம்ல நடக்கிறத படம் புடிச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறது எந்த விதத்துல நியாயம்? எங்க பெட்ரூம்ல நாங்க எப்படி வேணாலும் இருப்போம். அது எங்க சுதந்திரம். எங்க பிரைவசியில தலையிட உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? ஏன் இப்படி பண்ணீங்க? அடுத்தவங்க பெட்ரூம்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுல ஏதோ ஒரு பெப் இருக்கு போல இருக்கு. அதான் நானும் உங்க ரூம்ல இந்த செல்போனை வச்சேன். ஓகே, நான் போய் இத பார்த்துட்டு பிரியாவை பார்த்து அவளுக்கும் போட்டு காட்டுறேன். ஏய், வேணாம். முதல்ல செல்போன் கொடு. முடியாது. ஏய், முதல்ல குடு. ஏன் இப்படி எல்லாம் பண்ற? கொடுத்துருமா, No, 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 கொடுத்துருமா. இந்த வீடியோவை நானும் அர்ஜுன் சாரும் சேர்ந்து பார்க்க போறோம். ஐயோ, என்ன இது? வாங்க, வாங்க, போயிட்டு போறோம், வாங்க, ரோஜா, அப்படிலாம் பண்ணாத. ஐயோ, காஃபி எவ்வளவு ஊத்திட்டான். வா, புடி, 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 புடி. ஐயோ, அதெல்லாம் ஆன் பண்ணி பார்த்தா. ஏய், ரோஜா ரோஜா ரோஜா, ப்ளீஸ் 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 ரோஜா, அதை டெலீட் பண்ணிடு. நான் ஒரு ரூம்ல கேமரா வச்சது தப்புதான். இனிமே அப்படிலாம் பண்ண மாட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ரோஜா, ப்ளீஸ் 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 டெலீட் பண்ணிட. யாராவது பார்த்தா அசிங்கமாயிடும். ப்ளீஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சாரிகாமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you. கவிதை போலே வந்தாளே ரோஜா, கருணை கீதம் தந்தாளே ரோஜா, இதயம் முழுதும் நின்றாளே ரோஜா, உலகம் கையில் நின்றாளே ரோஜா, மழை போல